Good afternoon to all. So today we are going to see the topic on psychosocial issues in asthma. So asthma is a kind of a respiratory kind of disease. Okay. So just we are going to see on what are the psychosocial issues of an asthma problem. So first problem is housing. So when a psychosocial the housing is a social issue. So why the housing is a social issue in a sense? See, some patients are they have no proper housing with them. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வீடு இருக்காது. ஸோ அந்த வீடு இல்லாதனால ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர் லேக் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஹவுசிங் இருக்காது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்அடிக்வேட் ஃபைனான்ஸ். ஸோ ஆஸ்தமாக்கு வந்து தேர் இஸ் த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வில் பி somewhat higher compared to other diseases. So in case of the middle class family or a low below poverty line family, they can't able to afford for the particular treatment. Okay, so next is a mental illness. So mental illnessல வந்து ஆஸ்தமானால சில பேருக்கு மன அழுத்தங்கள் வரும் அப்படின்றாங்க. ஸோ மென்டல் இல்னஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் அப்படின்றது வரும். ஏன்னா ஆஸ்தமானாலே சில பேருக்கு வந்து அந்த வந்து நம்ம செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த டிப்ரெஷனுக்கு வர சிம்டம்ஸ் அவங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் இன் ஆப்பிடைட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாப்பிட்ற அந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் மூட் ஸ்விங், திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு வந்து சோகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங் ஆகும். இட்ஸ் தட்ஸ் கால்ட் ஆல்சோ மூட் டிஸார்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இரிட்டேபிலிட்டி, அதாவது தே ஹேவ் ஏ இரிட்டேட்டிங் கைண்ட் ஆஃப் பிஹேவியர். அதுக்கப்புறம் இன்சோமேனியா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் சுத்தமாக நைட்டில் தூக்கம் இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தா ஸ்லீப்பிங், ஓவர் ஸ்லீப்பிங்காகவும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் ஃப்ரம் த நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு பர்டிகுலர் பேஷண்ட் ஆஸ்தமானோ தேல் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ பர்டிகுலர் ஒர்க். ஸோ அந்த டைம் தேல் விட்ரால் ஃப்ரம் த நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியர்ஃபுல்னஸ், அழுதுகிட்டே இருப்பாங்க. ஹோப்லெஸ்னஸ், அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்வாங்க. அடுத்து வந்து சூசைடல் ஐடென்டேஷன். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப தேல் கெட் suicidal ideas. So adukku vandu what a social worker or what a therapist can do is they can give a counseling or a medication. So idu rendu vandu oru general ana oru vishayam. So idu paathu ellame vandu psychological issues nama paathudu. Adukku adutha vandu possibility of suicide, adha pona point la nan sonnadhu. Adutha vandu burden to the family. So see, if a particular patient or a patient family is they have a lack of financial support. So on that time the family will feel the particular patient as a burden. ஏன்னா அவங்களால வந்து நிறைய இன்கம், நிறைய காசு செலவு ஆகுது அவங்க மேலனால they will feel like they are being a burden to the family. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் டிசீஸ். சில பேருக்கு வந்து ஆஸ்தமா நம்மளுக்கு இருக்கா அப்படின்ற அந்த அவேர்னஸே இருக்காது. பிகாஸ் they'll think this kind of a general problem, but it's called an asthma. So they'll have a lack of knowledge related to the disease. அதுக்கப்புறம் வந்து relationship problem due to asthma. See, in some cases the asthma will be considered as a communicable disease. On that cases there will be relationship problem between the asthma. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பாரஸ்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தமா வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விதமான ஒரு அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால வந்து it will avoid some kind of disorders triggers. ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இன்கேஸ் சம் பேஷண்ட்ஸ் they have a lack of proper access to the transportation. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கிளாத்திங். ஸோ சம் பேஷண்ட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட் அண்ட் கிளாத்திங் இந்த பேசிக் நீட்ஸ் கூட சில பேருக்கு இருக்காது. தேர் ஆர் ஃபேமிலிஸ் விச் ஆர் ஸ்டில் நவ் லிவிங் இன் எ ஹட். அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க வந்து ஒரு பேசிக் ஃபுட் நீட்ஸ் இருக்காது, ஒரு கிளாத்திங் இருக்காது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ். ஸோ அந்த மாதிரி சில டொமஸ்டிக் வைலன்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அப்யூஸ் வந்து நர்வஸ்னஸ், அன்கண்ட்ரோலபிள் ரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் வைலன்ஸில் வரும். ஸோ செக்ஷுவல் பிஹேவியர் அந்த மாதிரி விஷயங்களும் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஹாஸ்டிலிட்டி அண்ட் நெகட்டிவிசம். ஸோ அதுக்கு அடுத்தது ஹாஸ்டிலிட்டி நெகட்டிவிசம்னாக்கா அவங்க வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தே வில் ஃபீல் தெம்செல்ஃப் அண்ட் நெகட்டிவ்னஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டிலிட்டி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் ஜென்ரல் psychosocial issues of an asthma. So you can include some points in that, or you can elaborate these particular points in that. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இஷ்யூஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் உன்னுடைய ஒரு டிசீஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். இல்லை இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை இன்னும் எலாபரேட் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோசோஷியல் இஷ்யூஸ் இன் ஃபிசிக்கலி சேலஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிஸ் வித் டிசேபிள் சில்ட்ரன் பர்சீவ் கிரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னாக்கா இட்ஸ் கால்ட் டிசேபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் சைக்கோசோஷியல் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா
அந்த மாற்றுத்திறனாளி வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும், அவனால் வேலைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஃபேமிலி ரொட்டீன், அந்த ஃபேமிலியில் ரொட்டீனில் வந்து தே வில் ஃபீல் themselves as a disturbance. ஸோ அதுக்கப்புறம் வந்து புவர் சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஸோ டிசபிலிட்டாக இருக்கிறவங்க வந்து they will not interact with the other people, they will interact with their disabilities peer group, but they will not interact with the normal people. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா so these are the some first thing. அடுத்தது வந்து people with disabilities have a poorer health outcome, low education achievement, less economic participation, higher rate of poverty than people without disabilities. This is partly because of people with disabilities. அதுதான் நான் சொன்னேன். அதாவது இப்போ அவங்களுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா, இப்போ ஒருவேளை அவங்க வந்து வருமானம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க வந்து ஏழ்மையில் தள்ளப்படுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதே ஏழ்மையில் தள்ளப்படுறப்ப அவங்களால வந்து மெடிக்கேஷன்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது, அவங்களால அந்த மெடிக்கேஷன்ஸ் மீட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி லீட் டு த புவர் ஹெல்த் அவுட்கம். அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்னால அவங்க எஜுகேஷன் அவங்களால போக முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு லேக் ஆஃப் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸும் லோவாக இருக்கும். அதே மாதிரி பாவர்ட்டியும் அதிகமாகும். ஸோ இன்கம் டிபெண்டிங் ஆன் த இன்கம் ஆல் திஸ் திங்ஸ் வில் பி ஹேப்பன். அடுத்தது வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். அடுத்தது வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு விதமான மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கும். அதாவது அது எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்மளுக்கு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஹவு வில் பி அவர் ஃபியூச்சர், வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் அவர் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் திங்கிங். சோஷியல் ஐசோலேஷனாக சமுதாய ரீதியாக ஒரு தனிமைப்படுத்திருக்குது. ஐசோலேஷன்னாக்கா தனிமை. ஸோ தே வில் ஃபீல் லைக் they will isolate from their own society. It may be job or it may be family or it may be anything. They will isolate themselves. அது வந்து இன்அடிக்வேட் கம்யூனிட்டி பேஸ்ட் சப்போர்ட், அதாவது கம்யூனிட்டிக்கு ஒரு டிசபிலிட்டிக்கு என்னென்ன சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு வந்து லேக்காக இருக்கும். ஸோ தே வில் ஹேவ் நோ இன்அடிக்வேட் கம்யூனிட்டி பேஸ்ட் சப்போர்ட். அதுக்கு வந்து டிசபிலிட்டி கீப்ஸ் மெனி இன் பாவர்ட்டி. ஸோ அதுதான் இஸ் கால்ட் எஸ் பாவர்ட்டி. அப்புறம் வந்து பாவர்ட்டி அண்ட் டிசபிலிட்டி, அதாவது ஏழ்மையும் அந்த மாற்றத்தினால் இருக்கிற காரணத்தினால் லேக் ஆஃப் இன்கம்னால் தே லீட் டு த பாவர்ட்டி. அதுக்கப்புறம் மால் நியூட்ரிஷன். ஸோ இஃப் தே ஹேவ் அ லேக் ஆஃப் இன்கம் ஆட்டோமேட்டிக்லி லீட் டெம் டு த மால் நியூட்ரிஷன். அது வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்னாக்கா நம்ம வந்து ஒரு இடத்துல இன்கேஸ் ஒரு இடத்துல அவங்க எதனா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு பயணிச்சு போகிறாங்க, அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தட்ஸ் கால் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். ஆர் மேபி இன் கேஸ் ஆஃப் இஸ் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் இன் ஹோம், வீட்டில் எதனா ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்புறம் வந்து கிரைம் அண்ட் டிசபிலிட்டி நிறைய கிரைம்ஸும் நடக்குது. நிறைய கிரைம்ஸ்னாக்கா அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்நாச்சிங் அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு எதிராக நடக்குது. அப்புறம் டிராஃபிக் ஹசார்ட்ஸ். இன் கேஸ் ஆஃப் த டிசபிள்டு பர்சன் வாக்கிங் இன் அ டிராஃபிக் ஆர் இஸ் கோயிங் டு கிராஸ் த ரோட், ஆன் த டைம் they will face a kind of ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து burden to the family. அப்புறம் சோஷியல் ஸ்டிக்மா, அதாவது இன் சொசைட்டி தோ he'll feel like he is stigmatized, he is discriminated in the community. Next is lack of disability friendly environment. In some places the environment will be normal people, there will be a not friendly kind of environment. அடுத்தது lack of respect and involvement in the community. So automatically when the particular disabled people have a lack of respect in the community, as well as the involvement in the community will be less compared to the normal. Next is accessibility. Accessibility means வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி எந்த அளவுக்கு நெருங்கி இருக்குது. ஃபார் அதான் எக்ஸாம்பிள் பாருங்கள், accessibilityனாக்கா டு டாக்டர்ஸ் ஆஃபீஸ் கிளினிக்ஸ் டு த பேரியர்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் லெஸ் லைக்லி டு கெட் ரொட்டீன் ப்ரிவென்டல் மெடிக்கல் கேர் தென் த பீப்புள் வித்வுட் டிசபிலிட்டி. அதாவது the disabled people have a lack of accessibility in medical care, lack of accessibility in transportation. So these are some lack of accessibility in this thing. அப்புறம் வந்து public transportation barriers. In some transportation facilities the disabled people have a lack of transportation barriers. அதுக்கப்புறம் வந்து high employment numbers, unemployment numbers. So in disabled people since India they have giving some quotas to the disabled persons, but even though they will not getting a proper employment. So next is need of fair housing. So in some disabled people they have not have a proper housing for them. So some disabled people they have a lack of proper awareness about this thing. So வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த விழுப்புணர்வு இருக்காது. ஒரு மாற்றத்தினாலே நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன நம்மளுக்கு சலுகைகள் இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ திஸ் ஆர் கால்டு அவேர்னஸ். தட்ஸ் கால்ட் சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டி. ஸோ சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டி என்னென்ன அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கும், அப்புறம் பைபோலார் டிசார்டர். தீஸ் ஆர் த சம் ஜென்ரல் சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டி ஃபார் த physically challenged people. So next we are going to see on role of medical social worker in physically challenged. So first foremost professional social work is based on problem solving and change management.
So social worker utilize a varieties of skills, techniques and activities consistent with a holistic focus or disability. அதாவது ஒரு social worker has a skills and techniques to deal with the disabled people, and he should focus on the holistic approach towards the disabled people. Okay, so they have the social worker should aim to work with the partnership. அதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானாக்கா தே ஷுட் ஒர்க் வித் த பார்ட்னர்ஷிப் வித் த அதர் என்ஜிஓஸ் ஆர் அதர் என்ஜிஓஸ் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் other problems or other NGOs, and he should work the social worker, he or she should work with the patient's family or patients to give them some emotional support and empowering services. So social work is based intervention, systematic body evidence based knowledge and practice. The primary area of social work intervention is therapeutic work. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சோஷியல் ஒர்க்கு வந்து என்ன வாட் த சோஷியல் ஒர்க்கு டூ இஸ் ஹில் give them a therapeutic approach, evidence based knowledge. That is, the therapy may be a counseling therapy, or it may be group work, it may be crisis intervention, or it may be a family therapy, or it may be a solution focused brief therapy and bereavement work. So these are some general therapy which social worker can apply on the disabled person or disabled family. So first point வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா ஒரு social worker வந்து they should keep a holistic focus on the disabled. holisticனாக்கா அவங்க ஃபேமிலியில் அவங்க கெரியரில் அவங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் அவங்களுக்கு தேவைன்றது this called as a holistic approach. So அடுத்தது வந்து it may be emotional support also. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா therapeutic approach வந்து பண்ணுவாங்க. So next thing is social workers work with the individual with disability, with the family who have a child or family member with a disability, as well as a common both domestic and internationally. So social worker they will work with the disabled family. Okay, they'll give them the policy practice or research and advocacy, and he will teach them the schemes and powers and rights and duties for the disabled people. So next thing is the social work theory and practice in the field of the movement of shifted the practice creations a client dependent service control the social work theory and practice in the field of disability has been greatly influenced by the values, philosophy and independent living movement. This movement is shifted the practice for the creations of clients dependence on the service controlled by professionals to work in the partnership. So idula the next thing is a social worker theory means the social workers should work with the other partnership professionals, and there should be a social theory proper theory for the disabled people. So they should apply the particular theory on the field of disability, and you should work with the partnership organizations who are especially working on the disabled sectors. So அடுத்தது வந்து social worker also address the issue of grief, loss and bereavement associated with the mental and physical. So next one social worker also address, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி ஆயிட்டாங்க, ஒரு கால் இல்லாத போயிடுச்சு, கை இல்லாத போயிடுச்சுன்னா they should feel some kind of grief within them. So social worker should address the grief. Okay, they should address the grief, and they should give some proper emotional support to the disabled patients, and they should give the proper social work intervention to the families. So maximize the client involvement in exploration and range of option choices. So அதாவது அந்த disabled peopleக்கு வந்து வேற என்ன சாய்ஸஸ் அவங்களுக்கு இருக்கும் in case, so say for example if the disabled people can't able to study, so what can be done, what can be done to focus to the other, maybe start some kind of startups or small scale businesses. So what we can do for that, we can raise funds for them, or we can apply in the governments for the loans. So okay, next one the prepare clients to move effective dealings with the professionals, bureaucrats, and often understand and appreciate the need of self-determination. So we should engage the clients with the other professionals also. Say for example, இப்போ வந்து ஒரு disabled peopleக்கு வந்து ஒரு மெடிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது, if he or she needs any kind of diabetic medications or any kind of hypertension medications, we can involve the particular disabled person to the medical professionals so they can easily treat the patients. So it's called a referral system. The primary area of social work intervention is therapeutic work. ஸோ அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரைமரி சோஷியல் ஒர்க் இன்டர்வென்ஷன் அப்படின்னாக்கா தெரப்பெட்டிக் ஒர்க். தெரப்பெட்டிக் ஒர்க் கேஸ் ஒர்க்கு, மீடியேஷன், கவுன்சிலிங், குரூப் ஒர்க், கிரைசிஸ் இன்டர்வென்ஷன், ஃபேமிலி தெரப்பி, சொல்யூஷன் ஃபேஸ், bereavement ஒர்க். சென்ட்ரல் கோட் ஆஃப் ரோல் ஆஃப் சோஷியல் ஒர்க் டெவலப்பிங் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப். அப்புறம் உங்களுக்கு கரியர், சோஷியல் ஒர்க் இன்வால்விங் சீக்கிங் டெவலப்பிங் appropriate services to serve user their family's career. So இதெல்லாம் வந்து these are the some proper social work interventions for them. So participation is a person centered plan. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில ஜாப்
மேலாக நடக்கும். அந்த சமயத்தில் வந்து we should involve them, we should make them participate. அதுக்கப்புறம் வந்து சோஷியல் ஒர்க்கர் வேறு என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிசபிலிட்டி பற்றி ரிப்போர்ட் எழுதுவாங்க. they will administrate the particular NGOs or anything. So they should refer the particular patients to the external service. In case of the patient suffering from any other kind of disease or any other kind of problem, the social worker can refer them to the other institutions. So maintaining a communication rapport with them, advocacy, giving them the proper awareness about the laws and roles and responsibilities, and give them empowerment programs. So these are the some most important, these are the some general things: facilitating access to residential care, independent living. Social worker can help them to, if the patient has a lack of disabled friendly environment, they can shift the patients to any other home which they have a proper disability friendly environment, or they can arrange any kind of daycare home for them, or home support services for them, or they can provide them, social worker can provide them in legislation, laws which they can able to know that their rights and responsibilities. So these are the some important role of MSW in MSW in physically challenged. So next we are going to see on psychosocial issues and nutritional disorders. So what is a nutritional disorders? Nutritional disorders நாக்கா ஒரு நியூட்ரியன்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பாகுபாடு ஏற்படுறது, அதாவது பாகுபாடுன்றோட அவங்களுக்கு ஒரு குறை ஏற்படுறது. So if a particular child or men should have a over nutrients, or it may be lack of some proteins or vitamins, that's called nutrition disorders. So what is psychosocial? First is financial stress, can't able to go for any kind of job. So first வந்து nutrition disorders இருக்கிறப்ப they will have some kind of impairment within them, so they can't able to go for any kind of job. So when they not go for job, automatically lead them to financial stress. Next வந்து burden to the family. So when there will be no job, automatically leads to the burden to the family. Then eating disorders. So some patients, they have a anorexia nervosa, it's kind of eating disorder, bulimia nervosa, it's kind of eating disorders. So these are the some, they will be overeating, or they will not eat any kind of, they will not concentrate on the appetite. So these are the some important eating disorders. So next will be lack of proper care. So the particular patients will not have a lack of proper care. So next will be can't able to involve in the community due to the overweight and less. So see, when the nutritional disorders, there will be overweight, there will be more obesity, so they can't able to involve in sports, or they can't able to involve any kind of community services when they have overweight or less weight. So next will be the mental health issues and other complications like hypertension, which lead to the disorders. So there are some complications. See, இப்போ வந்து ஒரு சக்கரை நோய் ஒருத்தருக்கு இருக்குன்னா, ஒன்ஸ் அவங்க டயக்னோஸ் ஆகிட்டாங்க, ஒரு சக்கரை நோய் இருக்குதுன்னு சொன்ன பிறகு ஆட்டோமேட்டிக்கலி லீட் டு கிரீஃப், அதாவது விதமான பயம், ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைனால இட் வில் லீட் டு த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அது வந்து lack of respect. So automatically neural disorders will be there will be lack of respect on them. Next will be lack of knowledge in taking care of health. So these are some basic psychosocial problems on nutritional health. So next we're going to see on role of MSW in nutritional disorders. So first is evidence based support group, educational pro. First of all வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் ஒர்க்கர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுப்பாரு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நியூட்ரியன்ட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்றது வந்து they will give them an evidence based support group. அதாவது அந்த நியூட்ரிஷன் எஜுகேஷன் கொடுத்து அவங்க வந்து நல்ல லைஃப்பில் ஷைன் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட். அதாவது நம்ம வந்து சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க, எவிடன்ஸ் பேஸ்ட் சப்போர்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ப்ரோக்ராம் வந்து they will provide them the good educational program so that they can know what is the nutrition and what is the eating habits and all. So next social worker needs to examine the individual food consumption. So next வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணாருன்னா, அந்த நியூட்ரிஷன் டிசார்டர் இருக்கிறவங்களோட அவனுடைய ஃபுட் கன்சப்ஷன் எப்படி இருக்குது, அவனுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அவனுடைய மெடிகேஷன்ஸ் என்ன, அவனுடைய ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன, மொபிலிட்டி என்ன, அது எல்லாமே வந்து சோஷியல் ஒர்க்கர் வந்து அட்ரஸ் பண்ணுவார், எக்ஸாமின் பண்ணுவார். அதுக்கடுத்து சோஷியல் ஒர்க்கர் மஸ்ட் டேக் அக்கௌண்ட் ஒரு ரெடினஸ் டு சேஞ்ச் அ நியூட்ரிஷனல் பிஹேவியர். அதே போல் த்ரூ எ ப்ராப்பர் அட்வைஸ் ஒரு ப்ராப்பர் ஹெல்த் எஜுகேஷன் த சோஷியல் ஒர்க்கர் கேன் ஏபிள் டு சேஞ்ச் த நியூட்ரிஷனல் பிஹேவியர் ஆஃப் எ பர்டிகுலர் பேஷண்ட். ஸோ அடுத்தது வந்து அவனுடைய இண்டிவிஜுவல் கல்ச்சர் ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட அவனுடைய ட்ரெடிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட ஃபுட்டு ஸ்டைல் இருக்கும். சில பேர் வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க, சில இடத்துல பார்த்தா நிறைய காரம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நியூட்ரிஷனல் சேஞ்ச் ஆகும். ஸோ சோஷியல் ஒர்க்கர் ஷுட் அட்ரஸ் அண்ட் ஷுட் அப்சர்வ் ஆர் ஹி ஷுட் நோ த ஐடென்டிட்டி ஆஃப் தேர் கல்ச்சர் அஸ் வெல் எத்னிசிட்டி அண்ட் ட்ரெடிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சோஷியல் ஒர்க்கர் மஸ்ட் கல்ச்சரலி சென்சிட்டிவ் அண்ட் சீக் அவுட் த கல்ச்சரலி அப்ராப்ரியேட் ஆப்ஷன் என்கரேஜிங் இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஐடிபி. ஸோ அப்போ வந்து சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பார். அதாவது எந்த மாதிரி நீங்கள் உங்கள் கல்ச்சர் ரிலேட்டடாவோ இல்லை ட்ரெடிஷன் ரிலேட்டடோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்திங்கன்னா இட் வில் லீட் யூ டு த நியூட்ரிஷனல் டிசார்டர். ஸோ இதனால் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்றது சோஷியல் ஒர்க்கர் ஷுட் கிவ் தம் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ அதனால் வந்து தேல் கெட் சம் ஐடியா. அதுக்கப்புறம் வந்து அதுதான் நான் சொன்னேன், ஹெல்த் எஜுகேஷன் ரிலேட் டு ஓவர் நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன். ஸோ ஓவர் நியூட்ரிஷன்றது வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது, மால் நியூட்ரிஷன்னாக்கா அந்த நியூட்ரிஷன்
டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஹெல்த் எஜுகேஷன்ஸ் social worker is the most important duty is to health educate the particular patients. Next one, the awareness about the nutrition. So the social worker should give a proper awareness and proper education or proper workshop conducted to the patients so that they can know about the nutrition. Next one, the community based awareness. Community based awareness naka ஒரு community level village level nutrition பத்தின ஒரு awareness கொடுக்குது. So these are the some common and important role of MSW nutritional disorders. Next we are going to see on psychosocial issues in occupational health problem. So what is the meaning of occupational health? The promotion and maintenance of the highest degree of physical and mental social well-being of the workers in all occupations. அதாவது ஒரு 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 the promotions and maintenance of the highest degree of physical and mental social well-being of workers in all occupations. அதாவது எல்லா வேலையிலுமே in every occupations they should have a higher physical and mental and social well-being. So when the occupational health problem occur at the work because of the work because the kind of work they do, occupational health problem எங்க உருவாகுதுன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்களுடைய வேலை எப்படி இருக்குது அது ஏற்ற மாதிரி இருக்குது. So these problems can include cuts, fractures, sprains, strains, loss of limbs, repetitive motion disorders. Okay, so these are the some common psychosocial problems which are occurred in occupational sector. So first, employee that feel they have a psychological support have a greater job attachment, job commitment, job satisfaction, job involvement. So ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஆக்குபேஷனில் வந்து எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அவங்க அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வராது. ஃபஸ்ட்டு என்னென்னா அவருக்கு வந்து ஜாப் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜாப் கமிட்மெண்ட் இருக்கணும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஜாப் இன்வால்மெண்ட் இருக்கணும், அப்புறம் வந்து ஜாப் ரிலேட்டடாக யூ ஷுட் ஹேவ் எ பாசிட்டிவ் மூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அதே மாதிரி ஜாபில் வந்து ஒரு enthusiastic இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் விச் கேன் பி given to the employees. ஸோ வாட் ஆர் த psychosocial problem? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் absenteeism. அதாவது it can become under social problem, I think. Social problem. So is increase absenteeism அப்படின்னாக்கா இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா he will be absent for the job or he may not come for the job. Next is withdrawal behavior naaka he will withdraw from the work or he will occasionally he will put on leave. Next வந்து conflict na problem. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதாவது it may be a job conflict or maybe conflict with the HR manager or maybe senior officials. So அடுத்தது வந்து strain. The strain may be a fatigue, headache, burnout or anxiety. அதுக்கப்புறம் வந்து turnover in the sense he can try to turn over from the job. அதாவது turn overனாக்கா ஒரு அந்த வேலை வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு turn over. Next will loss of productivity. So automatically the productivity will be less compared to the other productivity in other departments. So increased cost. So automatically இப்போ the productivity கம்மி ஆயிடுச்சுன்னா காஸ்ட்னுடைய அந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். greater risk of accident, incident and injuries. ஸோ ஒரு ஆக்குபேஷன் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும், இன்சிடென்ட்ஸ் எதனா நடக்கும், ப்ளஸ் இன்ஜுரிஸும் நடக்கும். So employees can experience job strain which can be expressed as emotional distress, provocation, excessive dwelling on thoughts, defensiveness, energy depletion, lower mood levels. So automatically வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு ஜாபில் வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து எமோஷனலாக they will feel like distress, they will feel like a defensiveness. அதாவது அவங்களோட டிஃபென்ஸ் யாருமே கிடையாது, அதாவது அவங்கள காப்பாற்றி யாரும் கிடையாதுன்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். எனர்ஜி டிப்ளீஷன், சடனாக அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து டெப்ளீட் ஆகும், கம்மியாகும். ஸோ அவங்களுடைய மூட் லெவல் வந்து எந்த அளவுக்கு ஜாப் மூட் இருக்கணுமோ அந்த மூட் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த psychological problems felt by the employees. அடுத்தது organizational job mischief is linked to the fewer applicants in the recruitment and training process, lack of enjoyment, engagement, poor productivity, conflict, greater voluntary turnover. So இப்போ ஒரு ஜாபில் வந்து the particular employees misfit means misfit means when the employee itself feel like I may not fit for this job, so they will feel like a lack of enjoyment, so they will be have no engagement in that. The productivity will be very poor compared to the other. So another thing is stigma and discrimination. So when the particular employee is an unfit or misfit for this, they will be feel like he discriminated and stigmatized in the particular company. Next will be a stress. When is discriminated, it automatically lead them to the stress.
ஸோ டிமாண்ட் கண்ட்ரோல் எஃபர்ட் அண்ட் ரிவார்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து இப்போ இஃப் an employee is working in a particular company, no, so for that effort he have to reward so that he can feel some positive strength inside them. Okay, so they should have a reward for that effort so that they can motivate it inside themselves. Next presentism. So next வந்து இது வந்து presentismனாக்கா action employees coming to work despite of having a sickness. ஸோ these are the some compulsion on the work. ஸோ in case இப்போ ப்ரெசன்டிசம்னாக்கா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு வந்தே அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ there will be some kind of pressure or there may be some kind of debt burden on them. ஒரு கடனுடைய இது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஹேவ் டு ப்ரெசென்ட் ஆன் தேட். அடுத்து ஜாப் பர்ன் அவுட். ஜாப் பர்ன் அவுட் இஸ் a state of physical, emotional, mental exhaustion caused by long term exposure or demanding work situation. அப்படின்னா அதாவது எனக்கு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய going on demanding on the employee for that. அது வந்து harassment. So harassment and violence, bullying and mobbing. So most of the people think that the violence and physical assault, so சில வேலை இடத்துல வந்து there will be harassment on them. So there will be violence, bullyingனாக்கா கிண்டல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி there are some these are the some social problems which are occurred in the occupational area. So next will be a substance use, misuse or abuse at work. சில இடத்துல வந்து they will use some kind of substance like some kind of alcoholic these things on the job areas, whether they can so they are used, they'll misuse their job or they will abuse their job, they will substance abuse, or maybe they can consume tobacco, they can consume alcohol, they will kind of any kind of addiction on that. So these are the some important psychosocial problems occurred in the occupational health. So next class we'll going to see a role of MSW in occupational health problem. Thank you.